இன்னைக்கு லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கக்காய், கத்திரிக்காய், மாங்காய் வச்சு ஒரு சாம்பார் பண்ண போறேன். அதுக்கு எல்லாம் வேணும் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பருப்பு வேக வச்சு வச்சுட்டேன். வெங்காயம் ஒரு 2 கட் பண்ணி, அதிலேயே 2 பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கொத்தமல்லி, இது கருவேப்பிலை, அப்புறம் தக்காளி, அப்புறம் தனியாத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூளும் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சீரகம், கடுகு. ஸோ இதெல்லாம் வச்சு கடகடன்னு ஒரு சாம்பாரை பண்ணிவிட்டு ஒரு வெண்டைக்காய் பொரியல் பண்ணிட போகிறேன். ஸோ ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன் சாம்பாரை. எண்ணெய் காஞ்சிருச்சு. ஸோ இதில் கடுகு, சீரகம், கொஞ்சம் 2-3 வெந்தயம் போட்டிருக்கேன். ஸோ இது பொரியட்டும். இப்போ நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ ஒரு 1.5 தக்காளி எடுத்து வச்சோம் பார்த்தீங்கன்னா, அதை போட்டு போகிறோம். தக்காளி வதங்கிட்டே இருக்கு. இப்போ இந்த காயெல்லாம் எடுத்து போட்டுடலாம். முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காய், இதை போட்டு வதக்கிட்டு, காய் ஒரு பக்கம் வதங்குது. ஸோ ரைஸ் ஒரு பக்கம் வச்சுட்டேன் ரைஸ் குக்கரில். ஸோ காயில் வந்து பருப்பு எடுத்து ஊற்றிடலாம். ஸோ இப்போ இதுக்கு வேண்டிய அந்த மசாலா தூள்லாம் போட்டுடலாம். மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள். இதை நல்லா வதக்கிட்டு இதில் நான் வந்து புளி ஆட் பண்ணலை, புளி தண்ணி. ஏன்னா மாங்காய் போட்டிருக்கிறதுனால புளி தேவைப்படாது இதுக்கு. ஸோ இப்போ வந்து இந்த பருப்பு வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பருப்பு எடுத்து ஊற்றிடலாம். இந்த பருப்பில் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். சாம்பார் தூள், பெருங்காயத்தூள், உப்பு, இது 3 ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை போட்டு மூடி வச்சு ஒரு விசில் வரணும். ஒரு விசில் வந்தால் ரெடி ஆகிடும் சாம்பார். ஸோ கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து இதில் போட்டுட்டு கலந்து மூடி வச்சுடுவேன். ஸோ இது ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ வெண்டைக்காய் பொரியலுக்கு வந்து வெண்டைக்காயை வந்து கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணக்கூடாது. நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆக்கிட்டு இப்போ இந்த இதை ரெண்டுத்தையும் எடுத்துடணும். மேலே இருக்கிறது, கீழே இருக்கிறது. ஏன்னா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா வளன்னு இருக்கும், வழன்னு. அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிங்கன்னா அந்த அளவுக்கு வழவழப்பு இருக்காது. நம்ம வெண்டைக்காயை வந்து நார்மலாக கட் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப மெலிசாவும் வேண்டாம், ரொம்ப திக்காவும் வேண்டாம். ஸோ இந்த சைஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம சாம்பாரும் இப்போ விசில் வரப்போகுது. ஸோ சாம்பார் ரெடி. இப்போ வெண்டைக்காய் ரைஸும் இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இப்போ வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தவாவில் வந்து சும்மா லைட்டாக ஃப்ரை பண்ணி முன்னாடியே எடுத்துருவோம்.
ஸோ அது விசில் வந்துருச்சு. ஏன்னா உங்களுக்கு இந்த குக்கிங் டைம் வந்து சேவ் ஆகும். இந்த மாதிரி வெண்டைக்காய் முன்னாடியே வதக்கி எடுத்துட்டிங்கன்னா ஸோ இந்த கட் பண்ண வெண்டைக்காய் வந்து இதில் போட்டு வதக்கிட போகிறேன். இந்த வெண்டைக்காய்க்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன், கொத்தமல்லி கொஞ்சம் வச்சுருக்கேன், தக்காளி அதே மாதிரி ஒரு 1 1/2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், மிளகாத்தூள், சீரகம், அப்புறம் பூண்டும் கருவேப்பிலையும் வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள். இப்போ வந்து இந்த சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த வெண்டைக்காய் இதில் போட்டுக்கும் பார்த்தீங்களா, இது சும்மா லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம்லாம் ஆட் பண்ணணும். இப்போ நான் ஏன் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கிறேன்னா, அந்த பிசுபிசுப்பு போயிடும். ஸோ உங்களுக்கு குக்கிங் டைமும் கொஞ்சம் சேவ் ஆகும். அந்த பிசுபிசுப்பு போயிடுச்சுன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் ஆட் பண்ணும்போது இது அதோடு சேர்ந்து பிசுபிசுப்பு ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணும்போது சீக்கிரம் குக் ஆகிடும். இப்போ இது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நான் இது வதக்கிறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் போட்டேன். ஸோ இதை நான் தனியாக எடுத்துக்க போகிறேன். ஒரு டீஸ்பூன் ஆயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ இப்போ வந்து சீரகத்தை போட்டுடலாம். ஸோ இது பொரியுது. இப்போ கருவேப்பிலையும் பூண்டையும் போட்டுடலாம். இப்போ பூண்டும் வதங்கிடுச்சு. இப்போ வந்து இந்த ஆனியனை போட்டுக்கலாம், வெங்காயத்தை. வெங்காயம் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கியிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு வெந்த பின்னாடி தக்காளி ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து இது கொஞ்சம் மிளகாத்தூள்லாம் போட்டுட்டு இந்த தனியாத்தூள் கொஞ்சம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை போட்டுட்டு கொஞ்சம் வதக்கிட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சிட போகிறேன். இப்போ இது ஒரு மாதிரி தொக்கு மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்கன்னா, மூடி எடுத்துட்டேன். ஸோ இந்த டைமில் வந்து வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் இதில் குக் ஆகட்டும். அப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதுதான். இது நல்லா வதங்கிடுச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இதான் நம்ம சிம்பிள் லஞ்ச் மெனு. சாதம், வெண்டைக்காய் பொரியல், கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார், அப்புறம் தயிர். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.